சொல்லப்போனால் அந்த பாதைகள் வந்து இருக்காது. அதுக்கு மேலே நம்ம இந்த கல் மாதிரி இருக்கும், இந்த கல் மேலே ஏறி கீறி பிடிச்சி போகும். ஹைக் பண்ணி மேலே போகணும். இன்னை விட தான் கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். 500 மீட்டர் வச்சுக்கலாம். 500 மீட்டர் எப்படி இப்படி தான் போக போகிறோம். சோதிக்காதீங்கடா என்னை வாவ், நான் ஏதோ பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்க ஏதோ ஒன்று இவ்வளோ சொல்கிறான் அவ்வளோ சொல்கிறான்னு நினைக்காதீங்க. மலேசியா வந்து ட்ரெக் பண்ணி வந்தோம். பட் அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்து. 200% ஒர்த்துமே. அவ்வளோ அழகான வியூங்க. இந்த பக்கம் கிளம்பியாச்சு டுவோர்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ராக் கிளிஃப் மேலே ஏற போகிறோம். நான் சொல்லியிருந்த மாதிரி தான் லாஸ்ட் வீடியோவில் அந்த ஒரு ஹைக்குக்கு ரெடி ஆகிட்டோங்க. ஹைக்கா ட்ரெக் ரெண்டுமே சொல்லலாம். நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப டஃப்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எந்தளவு டஃப்னு. ட்ரௌசருக்கு கிளியாமல் இருந்தால் போதும், அந்தளவில் டஃப்பாக இல்லாமல் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து கல் சும்மா அந்த மலை அது மாதிரிலாம் வந்து ஏறி கீறி ஏதாச்சும் ஒன்று பண்ணி போயிடணும். அதுதான் நம்மளோட இன்றைக்கி ஒரு சேலஞ்சு. வணக்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்களோட மிஸ்டர் மைக்ரேட்டர் பேசுகிறேன். டுடே இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்ச மாதிரி அங்கேருந்து வந்துருப்போம். கூழால் தெலுங்கானூர்லேருந்து இங்கே வந்து கோர லைன்லாம் சுற்றி பார்த்து ஸ்நார்க்கலிங்லாம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோ பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துருங்க. மேலே நான் உங்களுக்கு வந்து தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வேறு லெவலில் இருந்திருக்கும். அதேமாதிரி இந்த விலாகில் என்ன பண்ண போகிறோன்னா ஹைக் பண்ண போகிறோம். லைக் ட்ரெக்கிங், ஹைக், எவ்ரிதிங் நம்ம வந்து இந்த ஒரு இதில் பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் ஆச்சு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ட்ரெக் பண்ணி இந்த ஐலாண்டோட ரைட் சைட் அப்படி போகிறோம். போனோன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வேலி சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு வியூ பார்க்கலாம். அந்த அது மாதிரி ஒரு வியூ வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த இதுக்காண்டி தான் நம்ம இங்கேருந்து போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு நீச்சல் அடிச்சுட்டு இருந்தோம்ல, அந்த ஒரு இடத்துக்கு வந்துவிட்டோம். ஜஸ்ட்டு போக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஈஸி தான். நம்மளுக்குலாம் வந்து நம்ம ஊரில் வந்து சும்மா இருக்கிறதுக்குலாம் நாங்கள் வந்து அங்கே ஏறுவோம். இங்கே என்னங்க ஏறுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கேட்டேன். போயிட்டு வந்துடுறேன்னு. சரி ரைட்டு போயிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் ஒரு 5:30 மணிக்கு வந்து ஃபெரி பேக்கு போகிறதுக்கு ரெடின்னு சொன்னேன். பட் வந்து இப்போ எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க 3:30க்குன்னு. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜும் கிடையாது. ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்லபடியாக அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் நல்லா இருக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்பி ஐ டோன்ட் நோ, பட் வந்து கீழே போடுறேன். அது அந்த ஒரு சர்வீஸில் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அவங்கள்ட்ட வந்து இப்போ சார்ஜ் பண்ணுறது கூட திரும்பி கேட்டேன். பட் வந்து அவங்க எந்த ஒரு இதுவுமே பேசவே இல்லை. ஜஸ்ட் வந்து அவங்க நம்மளுக்காண்டி ஹெல்ப் பண்ணலான்னு தான் பார்க்குறாங்க. பண்ணாங்க, நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து இப்போ பெரிய சம்பவமே யூனிவர்சல் அடாப்டர் எடுத்துகிட்டே வரல. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட டிஜேயோட பேட்டரி பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ பார்ப்போம், போகும்போது ஏதாச்சும் ஒரு சார்ஜர் ஏதாச்சும் பண்ணுறது கிடச்சிருந்துச்சுன்னா சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இனிமேட்டு கூலாலம்பூர்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நம்ம அங்கே சார்ஜர் இருக்கும் ஹாஸ்டல்லாம். நம்ம ஹாஸ்டலில் இருந்துச்சு, அதனால தான் பார்த்திங்கன்னா நான் பயப்படாமல் இருந்தேன். இப்போ தான் அதோட பயம் வருது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சு எடுத்து வந்துருங்க. யூனிவர்சல் அடாப்டர் எடுத்தது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அடாப்டர் பார்த்திங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், கீழே இருக்குது, நம்மளுக்கு ரவுண்டாக இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே மக்களே, போயிட்டு அந்த ஒரு நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம் அந்த இடம்லாம், அந்த பார்க்காத இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அந்த கரெக்டாக ட்ரெக் ஸ்டார்ட் ஆகிற இடம். சொல்லப்போனால் அந்த பாதைகள் வந்து இருக்காது. அதுக்கு மேலே நம்ம இந்த கல் மாதிரி இருக்கும், அந்த கல் மேலே ஏறி கீறி பிடிச்சி போக போகிறோம். விளிம்பெல்லாம் அதுதான் அந்த ஒரு ஹைக்கில் பார்க்க போகிறீங்க. ஓகே கைஸ், நேராக போகிறோம். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். விஷயம் கூட இந்த கப்பாஸ் ஐலாண்டை பற்றி இப்போ கேள்விப்பட்டேங்க. சொல்ல போனால் நம்ம வந்து ஹைக்கிங்கும் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ரெக்கார் நடந்து போகிற வாக்கிங் போகலாம். ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து வாக் பண்ணி போகலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணலாம். பட் வந்து சோலோவாக வரீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். நம்ம வந்து பசங்களாக வந்தோம்னா அதுக்கு மேலே ஒரு டேஞ்சராக இருக்கும். என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு வாக் பண்ணி அந்த சைடு போய் ப்ளூ லகூன் பார்க்குறது, அதான் எங்களோட இன்னொரு விஷயம். பட் வந்து நான் போகலாம், பட் வந்து எனக்கு டைமும் கொஞ்சம் இல்லை. இன்னொரு விஷயம், அங்கே போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்னேக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கான். எந்த லெவல்னால், நீங்கள் வந்து நல்ல பாம்புனா கடித்தா எதுவும் ஆகாது, கெட்ட பாம்புகளும் நிறையா இருக்கான். அதேமாதிரி நான் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் கூட அந்த மேப் சொல்கிற பாருங்கள், லொக்கேஷன் அதை போட்டு பாருங்கள். அதுலேயே பார்த்திங்கன்னா போட்டுருக்காங்க ரிவ்யூ அண்ட் தென் அந்த ஃபோட்டோஸில் போட்டுருக்காங்க பாம்பு அப்படி போகிற உள்ள இருக்கிறதெல்லாம். ரைட்டு, இது நம்மளுக்கு சம்பவம் தான் உண்டாக்குன்னு சொல்லிட்டு நேராக இல்லை, நான் தலைவாக நான் இது மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் போகலாம். பட் வந்து இந்த மாதிரி டைமில் நான் போயிட்டு
மாட்டிக்கக்கூடாது, சோலோவாக போய் மாட்டிக்கக்கூடாது, ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் அந்த பாம்பை கூட பார்க்கலாம். நீங்கள் அங்கெல்லாம் கூட போக தேவையில்ல. இந்த காடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த லெவலில் வந்து அடர்ந்த காடுன்னு. இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து போகும்போது கண்டிப்பாக பாம்புன்றது பார்க்க தான் செய்வீங்க, அதுவும் அதிகமாகவே பார்க்கலான்றாங்க இங்கே. அதை சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேங்க. அதே மாதிரி காலைல நம்ம இங்கே ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்போ ஹை டைடில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோ டைடு. தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு, உள் வாங்கிடுச்சு. முன்னாடி காலைல நல்லா வெளி வாங்கியிருந்துச்சு, இப்போ உள் வாங்கிடுச்சுங்க. அவங்களும் அதுவும் சொன்னாங்க, இன்னும் ஒரு நவம்பர் மந்த்து அது மாதிரி மந்தில் வந்துருச்சுன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லோ டைட்லேருந்து அப்படியே ஹை டைடாக மாறிடுமா. சீசன் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ டைடாக இருக்கும்போது மட்டும்தான் இது லோ டைடு. அதனால் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டில் வர முடியுது. ஹை டைடு மட்டும் இருந்துச்சுன்னா தண்ணி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை, அந்த இடத்து வரைக்கும் கூட வரும். அந்த கடை இருக்குன்னா அந்த கடைக்குள்ளே கூட தண்ணி வருவாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் அடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் அடிச்சுட்டு போகும்போது அப்பயும் யோசித்தேன், இப்போ தான் தோணுது அதை வந்து கேட்கணுன்னு. கேட்டுவிட்டேன், அவங்களும் சொல்லிட்டாங்க இது மாதிரி ஹை டைட் வந்துச்சுன்னா எங்களோட பொழப்ப இங்கே வேலை முடிஞ்சுது, அதுக்கு மேலே நாங்களே வர மாட்டோம், இங்கே என்ன டூரிஸ்ட் எப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி தான், கரெக்டு தான். சரி ஓகே, இங்கே போவோம். அந்த ஒரு மேடான இடத்துக்கு வந்துட்டாங்க. திரும்பி இந்த இடத்துக்கே வரதா காலையிலே போயிருக்கலாம். சரி விடுங்க, இப்போ போனது இப்போ ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும் நம்புகிறேன். ஏன்னா 3:30 திரும்பி நம்ம ரிட்டர்ன் வரணும். அதனால் கொஞ்சம் 2:30 அது போல் பார்த்துட்டு திரும்பி வந்துடுவாங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 1:15 அது போல் இருக்குது. திரும்பி நம்ம ஒரு 2:30 2:30 மேலே திரும்பி அங்கேருந்து கிளம்புவோம். அப்போ தான் இங்கே ஒரு 3 மணிக்கு சேருவோம். ஃபெரி 3:30. மக்களே, நான் நினச்சத விட பார்த்தீங்கன்னா லோ டைடு ரொம்ப கீழே வந்துருச்சு தண்ணி. இப்போ நம்ம நடந்து போகிறதுல தான் காலைல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருந்துச்சு. அதுக்கு ஒரு அடையாளம் பார்த்தீங்கன்னா இதுதான். காலைல வந்து மழை கட்டிகிட்டு இருந்தாங்க நம்பாளுங்க சின்ன பசங்க, அதுவே வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. அப்போ இப்போ வந்து தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுச்சு, இங்கேருந்து அங்கே போயிடுச்சு தண்ணி. பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவு லோ டைட் ஆகிடுன்னு பார்த்துக்குங்க. ஐயப்பா, தண்ணி இவ்வளோ உள்ளே போயிடுச்சு. பரவாயில்ல, அது நல்லது தான். ஏன்னா நீங்கள் வந்து இங்கேயே பார்க்கலாங்க பாருங்கள், அந்த சிப்பிலாம் பார்த்தீங்களா, கல் மலை ஒட்டி இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஏறி போக போகிறோம். சொல்ல போகணுன்னா இனிமேட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு வழி கிடையாது. இங்கேயே நம்ம காலில் வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஸ்னார்க்கில். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வழி கிடையாதுங்க. இனிமேட்டு ஹைக் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லீகலாக இல்லீகலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம போவோம். ஏன்னா ஹைக்கிங்கிறது எல்லாருமே போகிறாங்க, ஏன் நம்ம போகக்கூடாதா? அவ்வளோதான். நம்ம சேஃப்டியாக இருந்தால் கண்டிப்பாக போவோம், சேஃப்டி இல்லைனா வேணான்றோம். நான் வந்து போகும்போது சொல்கிறேங்க, ஈஸியாக இருந்துச்சுன்னா ஈஸின்னு சொல்லி வர சொல்கிறவங்கள, இல்லாட்டினா வராதிங்க நானே சொல்லிடுவேன். இந்த சிப்பிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியில் அடிச்சிட்டு இருந்துச்சு நீ காலைல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிப்பிங்கிறது கூட நல்லா தெரியுது. தண்ணி இப்போ எந்த லெவலில் வந்து இறங்கிடுச்சின்னு பார்த்துக்குங்க. இங்கே வர தண்ணியெலாம் இங்கே வரைக்கும் வந்துச்சுங்க காலைல. இன்னும் ஈரம் இருக்குது அப்படியே தான். ஸோ இன்னொரு இப்படி தான் ஏறி போக போகிறோம். நம்ம கல் மேலே தண்ணிக்குள்ளே எல்லாமே பண்ண போகிறோம். பட் வந்து அப்போ நான் போகாததுக்கு இப்போ எனக்கு ரொம்ப ஒரு லக்கான விஷயம் என்னென்னா தண்ணி ஃபுல்லாக கீழே போயிடுச்சு. ஸோ பயம் இல்லாமல் போகலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பாம்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். ஃபோன் பார்த்திங்கன்னா பயப்படாமல் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா ஃபோன் இல்லாமல் ஏதாவது ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏதாச்சும் ஃபோன் கூட பண்ண முடியாது. டவர் நல்லா கிடைக்குதுங்க, இப்போ தான் பார்த்தேன். அந்த யூ மொபைல் பயப்படாமல் வாங்க. அதேமாதிரி செருப்பு போட்டு வந்துடுங்க. இந்த சிப்பிலாம் பார்த்திங்கன்னா கிழிச்சிரும் காலை. ஸோ செருப்பு போட்டு நீட்டாக வந்துடுங்க. அங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளே இறங்கி போவோம். அதுக்கப்புறம் லாக் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்படி தான் சம்பவமே ஆரம்பிச்சிருச்சுங்க சம்பவம். இப்படி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்க போகிறோம். அப்பா, இப்போ குட்டியோண்டு ஒரு பீச்சுக்கு வந்துட்டோம். காலைல தண்ணி இது வரைக்கும் வந்துருக்கு. பாருங்கள் தண்ணியை பார்த்தீங்களா. செருப்பெல்லாம் போடாமல் வந்துடாதீங்க தயவுசெய்து. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கூர்மையாக. இப்போ இதில் வந்து தாவி கீழே குதிக்கணும். இதுதான் 2 வேலை தான். குதிக்கணும், திரும்பி மேலே ஏறணும், குதிக்கணும், திரும்பி மேலே ஏறணும். கீழே இருக்க கொண்டையை மறுத்திட்டிய குமார்ன்ற மாதிரி இந்த பக்கம் படிக்கட்டே வச்சுருக்காங்க. அது தெரியாமல் நான் குதிச்சு வந்துட்டுருக்கேன் கீழே. அது நம்ம நேரம் தான், மண்டை யோசிக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது கூர்மை கொஞ்சம் தாங்க தெரிஞ்சுது. நான் அப்படியே அந்த விளிம்பில் வந்தேன். ஸோ வரும்போது இந்த ஒருத்தர் ஏணி வச்சுருக்காங்க. அப்போ இங்கே ஏணி வச்சுருக்காங்கன்னா இங்கேயும் கண்டிப்பாக ஏணி இருக்குங்க, பயப்படாமல் வரலாம். சரி ஓகே, போவோம். மக்களும் போயிருப்பான்னு நம்புகிறேன். மக்கள் போயிருந்தால் இன்னொரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் வரும்போது அவங்க கூட பேசிட்டு வந்தால் தெரிஞ்சுக்காதுங்க. அதனால் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா வரேன்னாரு. ஆனால் வந்து அவர் சாப்பிட்டுருக்காரு. இல்லை வேணாம் அப்படின்ட்டு, நான் போயிட்டு வாங்க, உங்களை எனக்காண்டி நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நைஸாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம தான் வந்து மாட்டிக்கிட்டோம். ஏன்னு சொல்கிறேன்னா பாதை இப்படியே இருக்காதுட்டுக்கு. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நுனி தாங்க இந்த ஒரு ஏரியா, வியூ பாயிண்ட் எல்லாமே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பீச் இருக்குது. இது மாதிரி உள்ளே வந்தீங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு பீச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம். கப்பலாக வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். பார்த்துக்குங்க, கப்பலாக பார்க்குவீங்க கண்டிப்பாக, பார்த்துக்குங்க கைஸ்.
இப்போ வந்து அதுலேருந்து ஏரி வந்தாச்சு, ஏரி குதிச்சு வந்தோம். அடுத்து குனிஞ்சு போயிடுவோமே, குனிஞ்சு இந்த அரிச்சு போன ஓட்டையில் போயிடுவோமா. ஐயோ அப்பா, ரொம்ப ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு இது. ஏன்னா நான் உயரமான ஆளா, அதனால் ஒரு பிரச்சனை. வெல்கம் டு த கப்பாஸ் ப்ரைவேட் பீச். இது நம்மளுக்காண்டி உண்டான ஒரு பீச் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கண்டுபிடிச்சாங்க நம்மளுங்க. குப்பை தட்டி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக மக்களை இப்போ இங்கே வராங்க. காலணிலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காலடிகள் இருக்குது, காலணின்ட்டேன், காலடி சாரி. பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஒரு ஆரஞ்சில் தெரியல, அதுக்கு மேலே தான் நம்மளோட எண்டு முடிஞ்சுது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி வந்துட்டாங்க. சொல்லப்போனால் நம்ம இடத்துக்கு வந்துவிட்டோம். கவரை பார்த்தீங்களா வந்து வச்சுட்டாங்க, கவரை வச்சுட்டாங்களே கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. ஹைக் பண்ணி மேலே போகணும். இன்னை விட தான் கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து வியூவை பார்த்தா அந்த ஒரு பாறாங்கல் அப்படியே அந்த ஒரு வேலியில் இருக்க வியூ மாதிரியே இருக்கும். ஸோ மேலே போவோம் கைஸ், போயே ஆகணும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா கீழே போடுறேன். இவங்களோட ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ கைஸ் நான் கீழே போடுறேன், கோச்சிக்காதீங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டு சொல்லலாட்டி அதை ஸ்பெல் பண்ண பார்க்குறேன். ஸ்பெல் பண்ணுற பெரிய விஷயம் கிடையாது, தப்பாக ஸ்பெல் பண்ணிட்டா மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுது. ஸோ ஓகேங்க போவோம். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இங்கிலீஷே தப்பாக வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பஸ்ஸுக்கு பிஏஎஸ்ங்கிறாங்க, பண்ண முடியாது ஒன்றும், அது அவங்க லாங்குவேஜ். ஸோ வாங்க கைஸ் போவோம். வாவ், என்னங்க இந்த பக்கம் வந்தால் ப்ளூ கலரில் சீ அவ்வளோ அழகாக இருக்குது, ஓப்பனான சீ. வா, பயங்கரமான கஷ்டமாக இருக்குது. வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ரியாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பயமாக தான் இருக்குது, ஏன்னா ஜஸ்ட்டு லைட்டாக தான் போட்டுருவாங்க சிமெண்ட். இவ்வளோ ரெடி பண்ணிக்கலையா, பாதை ரெடி பண்ணி தான் நீட்டாக வந்துருக்கலாமையா. நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? சரி கைஸ் மேலே போயிடுறேன், மேலே போய்ட்டு இதுக்கு ப்ளாக் பண்ணுறேன். ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். எங்கே போனாலும் நம்மளோட கொடி இருக்குங்க அழகாக, எப்பயுமே ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அழகாக இருக்குது கொடி. மலேசியா அப்படின்னு நினச்சிடாதீங்க, நம்ம போகணும் மேலே. எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் வியூவை. இறுக்கி அணைச்சி உமா தரவும் அப்படிம்பாங்களே அந்த ஒரு வியூங்க. ப்ளூ கலரில் அந்த ஒரு ரைட் க்ரீனிஷோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல கேமராவில், பட் இங்கே இருக்க இடம் வேற மாதிரி அது மாதிரி தான் இருக்குது. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் கைஸ், என்றைக்கும் ஒரு விஷயத்தை அன்எக்ஸ்ப்ளோர்னு சொல்கிறாங்களே, அந்த விஷயங்கள்லாம் இந்த லெவல் அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் see the view guys. நம்ம யாருமே இல்லை இந்த இடத்துல, நான் தான் இங்கே இருக்கேன். அதுவும் இன்னொரு நாட்டில், நம்ம இந்தியா கூட இல்லை, ஒரு மொழி தெரியாத நாடு. அந்த நாட்டில் இப்படி ஒரு ட்ரெக்கிங் வந்து இப்படி உட்காந்துன்னு வச்சுக்கிங்களேன், வேறு நிம்மதி எதுவுமே இல்லை. வந்து நாங்கள் கூட மேலே போகலாம், பட் வந்து அது தேவையில்லாத வேலை, நானே வேணான்னு சொல்லுவேன். அது மேலே போகலாம், பட் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து அடுத்த நாட்டிலேருந்து வந்திருக்கோம், கரெக்டாக வீட்டுக்கு போகணும். ஸோ கைஸ் வேணாம், நம்ம ஒரு 50 ரூபா கூட ஏதோ ஒரு கைடன்ஸ் கேட்டு போனோம், இல்லை கேட்டு போயிடலாம். இப்போ நம்ம தனியாக ஏறி போனோன்னா அது ரொம்ப சிட்ட சிக்கலாச்சு. ஸோ அங்கே சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு கரெக்டாக இருந்துங்க, வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. மக்களே நம்ம இவ்வளோ தூரம் வந்து ட்ரெக் பண்ணி வந்தோம், பட் அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்து, 200% ஒர்த்துமே. அவ்வளோ அழகான வியூங்க. இந்த பக்கம் இல்லை, அப்படியே ரைட்டில் அப்படியே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், கையை எடுத்துட்றேன் நீங்களே பாருங்கள். இப்படி ஒரு அழகான வியூவில் யாருங்க வேணான்னு சொல்லுவா? எங்க கூமாப்பட்டிங்க வாங்கன்ட்டு இருக்காங்க இந்த காலத்தில். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, காலம் மாறிடுச்சு, நீங்களும் மாறுங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இது மாதிரி வாங்க. ரொம்ப ரொம்ப பட்ஜெட் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய லெவல்லாம் கிடையாது. ஜஸ்ட் 4K ஆர் சம்திங் அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு டிக்கெட்டை போட்டு இங்கே நேராக வாங்க, விசா ஃப்ரீ தான். ஸோ ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு மஜா பண்ணுங்கள்.
சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மலேசியா கொடியை காட்டும் போது இன்னும் அதுக்கு மேலே எனக்கு ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. ஏன் தெரியுமா, அங்கே நின்று நம்ம இன்னொரு நாட்டில் இருக்கோன்ற ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு அழகான கலர் என்னை ரொம்ப ரொம்ப ஈர்க்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோ டைடுங்க, ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிடுச்சு. நம்ம போகும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள கடலுக்குள்ளே தான் கப்பல் எடுத்துகிட்டு போய் நம்மளை இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவில் வந்து கிளைமேட்டு மாறிடுச்சு. கிளைமேட் தான் சொல்லுவோம், அது கிளைமேட்னு சொல்லலாம். சம்திங் இது ஒரு நேச்சரோட ஒரு பாசிபிள் திங்ஸ். இது மாதிரி கலர் உள்வாங்கிறதுலாம் அதோட பாசிபிள், அதெல்லாம் மட்டும்தான் முடியும். ஸோ கைஸ் பார்த்துட்டிங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த பக்கம் தாங்க வேற மாதிரின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் மாட்டுக்கு. இன்னும் நம்ம கவுர் கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து போக முடியாது, கொஞ்சம் நேரம் மேலே போகிறோம். மேலே போயிட்டு பார்ப்போம். பட் வந்து நீங்கள் ட்ரெக்கிங் வரீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்துடுங்க. தண்ணி நான் எடுத்து வரல. ஸோ தண்ணி எடுத்து வந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். அண்ட் தென் இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி தான், வாவ், நான் ஏதோ பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறேன், ஏதோ ஒன்று இவ்வளோ சொல்கிறான் அவ்வளோ சொல்கிறான்னு நினைக்காதீங்க. சத்தியமாக அழகாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் அவ்வளோ தூரம் எங்கடா வரப்போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருந்து அப்படியே இது ஒரு ஐலாண்ட். சொல்ல போனால் கீழே இறங்கினா பீச்சு. யாருங்க வேணான்னு சொல்லுவா? நீங்களே சொல்லுங்கள். அழகாக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, திரும்ப தான் சொல்கிறேன். இங்கே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஸ்னேக்ஸும் இருக்குது, நல்ல ஸ்னேக்கும் இருக்குது. ஸோ பார்த்து பக்குவமாக வந்து போங்க. நான் சொல்கிறேன், வந்துட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி வந்து ஏதாச்சும் ஒரு ஆகிட போகுது. ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரலாம். ஃபேமிலியாக வரீங்கன்னா குழந்தைங்கள கூட்டுறது கஷ்டம்தான். குழந்தைங்கள்லாம் கூட்டுறது நம்ம மக்கள், நம்மளோட பீப்புள் யாராச்சும் நம்ம ஒரு 35-40 அவங்க கூட நடக்கலாம். பட் வந்து அவங்களால நடக்க முடியும் இந்த வயசுலேயும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் வயசானவங்களாம் யார் வேணால் வரலாம். ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதிகபட்சம் சஜஷன் நான் யாருக்கு கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு தான். நீங்கள் கண்டிப்பாக வரணும். வந்துட்டு வராமல் போனீங்கன்னா நீங்கள் தான் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ கைஸ் பார்த்துக்குங்க. நான் வந்து இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இங்கே தான் நிற்க போகிறேன். காலையில் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிளைமேட் மிஸ்டியாக இருக்கும். இந்த ஒரு ஐலாண்டில் மிஸ்டியாக இருக்கும். நினச்சி பாருங்கள். இது எப்படி தெரியுமா அங்கே இருக்குது எனக்கு? அப்படியே அந்த அவதார் படத்தில் வர மாதிரி இருக்குங்க. ஒரு தனி ஐலாண்டு, அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ அவதார் ஒரு தனி ஒரு யூனிவர்சல்னு வச்சுங்களேன். அவதாரோட யூனிவர்சல் மாதிரி இருக்குது. அப்படியே தனியாக அவங்களோட யூனிவர்ஸ் தனியாக ஒன்று உருவாக்கின மாதிரி, டிவி உருவாக்கின மாதிரி இருக்குது. நேச்சர்னால் நேச்சர் தாங்க. ஓகே மக்களே, இப்படி ஒரு அழகான ஒரு இடத்துல வெட்டி கிளம்ப போகிறோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உட்காந்துருக்கலாம், இன்னும் ஒரு மணி நேரம் கூட உட்காந்துருக்கலாம். பட் வந்து மணி இப்போ 2:30 ஆகிடுச்சு. திரும்பி நம்ம கிளம்பணும்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கரெக்டாக போயிடும். நம்ம 3 மணிக்கெலாம் அங்கே வந்து ஃபெரியில் இருந்தால் தான் நம்ம பேரை கன்ஃபார்ம் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போவாங்க. போட்லாம் ரெடியாக இருக்குங்க. 3:30 3 மணிக்கு 3:15 கூப்பிட்டு போயிடுவாங்க. நான் வந்து முன்னாடியே பார்த்துட்டு தான் இருக்கேன். போயிட்டு இன்னொரு புள்ளியோட போடலாம். புள்ளியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புவோங்க. பட் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், லைஃப் டைம் ஒரு வியூ வந்து ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு இந்த இடம் ஒரு இடங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவில் எனக்கு வந்து ஹார்ட் டச்சப் ஆகிடுச்சு. இந்த ஒரு இடம் அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஏன்னா மக்கள் யாரும் இல்லை. ஒரே விஷயம் அதுதான், மக்கள் யாரும் இல்லாதனால தான் எனக்கு இந்த லெவலில் அட்டாச் ஆகிடுச்சு இந்த ஒரு இடம். கண்டிப்பாக வந்து வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். இதில் வந்து முடியாதவங்க தயவுசெய்து வேணாம், நானே சொல்லிடுறேன். டிஸ்க்ளைமர் கீழே போட்டுறேன். மக்களே தயவுசெய்து வராதிங்க, போதுமா? ஸோ என்னால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை ஒன்று ஆகிடுச்சுன்னா சம்பவம் தான். ஸோ இது வந்து லீகல் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரி ஃப்ளாக் இங்கே பறக்குது. பட் வந்து வரவங்க கொஞ்சம் பார்த்து வரணும், எல்லா விஷயங்களும் இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு ஒரு பயமே. ஓகே மக்களே, இறங்குவோம். இறங்கிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக போகிற வரைக்கும் ஒன்றும் இருக்காது. ஏதாச்சும் ஒன்று பார்த்தேன்னா வ்ளாக் பண்ணுறேன், இல்லாட்டி நேராக கப்பலுக்கு போயிடலாம். கப்பலில் ஃபெரி. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இந்த கப்பாஸ் ஐலாண்டை விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருக்கதை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஷூவை போட்டு மறந்து வச்சுட்டு வந்திருப்பேன். அதனால் கடைசியில் ஞாபகம் வந்துருச்சு. அங்கே போய் திரும்பி ஷூவை போட்டுக்கலாம். இப்போதைக்கு கையில் எடுத்துகிட்டு போவோம். அந்த போல் திரும்பி போக போகிறோம். ஃபுல் டயர்டு. தண்ணி பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதை வாங்கி குடிக்க சொல்கிறாங்க. இப்படி தண்ணியே வேண்டாம்னு சொல்லி கிளம்பிகிட்ருக்கேன். நேராக அங்கே போய் வாங்கிக்கலாங்க. இப்போதைக்கு நம்ம போட் ரைடை பார்ப்போம்.
வந்தாச்சு. திரும்ப நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு கப்பாஸ் ஐலாண்டோட திரும்ப விட்டோம் மெராங் சிட்டி. ஷூவை வந்து மறந்துட்டு இருப்பாங்க. நல்ல வேலை வந்து ஏதோ ஒரு மறந்துட்டு போகிறேன் திரும்பி போய் பார்த்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷூ இங்கே இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை கையிலே பிடிச்சி வந்தாச்சு. ஃபுல் டயர்டு, சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நான் வந்து நைட்டு இன்றைக்கி நேராக பஸ்ஸுக்கு போக போகிறேன். பஸ்ஸில் போய்ட்டு உங்களுக்கு வந்து பஸ்ஸோட ஒரு கம்ஃபர்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த vlog பண்ணிட்டு அதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நேராக நம்ம ஒரு 10:30க்கு போயிடுவோம். 10:30க்கு போய்ட்டு உங்களுக்கு வந்து பஸ்ஸை காட்டுறேன். ஓகேவா? ஓகே.